வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் சேனல்ஸ் எந்த அளவுக்கு வரைஞ்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா 10,834 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டுருக்கிறத சேனலை குறிக்குது. இப்போ ப்ரைஸ் எந்த சேனலில் லேட்டஸ்ட்டாக ஒரு போன வாரம் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அதை தான் இந்த சில லோவை பிக் பண்ணி இந்த சேனலை வரைஞ்சிருக்கிறோம். இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த 10,770 வரைக்குமே பை ட்ரெண்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் மார்க்கெட், ஏன்னா இது அப்பர் ட்ரெண்டை. நடுவில் சப்போர்ட் அப்படின்னா எது வரைக்கும் இந்த நடுவில் இந்த மிட் லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த லோயர் பேண்டு கீழே வருது 10,780 அப்படின்ற சப்போர்ட் லைன் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அது கீழே லோயர் பேண்ட் இருக்குது. சொல்லப்போனால் அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இதோட மொத்த ரேஞ்சுமே 10,760 வரைக்குமே இந்த ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக பையிங்க்கு இருக்குது. டே ட்ரேட் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக எந்தெந்த இடத்துல வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பாக இந்த ட்ரெண்ட் சேனல் அமையுது. ஏன்னா ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம் ட்ரெண்ட் சேனலை. இது முதலாவதாக நம்ம வரைஞ்சிருக்கிற ட்ரெண்ட் சேனல். அடுத்த ட்ரெண்ட் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இந்த லோவில் இருக்குல்ல, இங்கே ஒரு சேனல் வந்து குறிப்பாக இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் டிவியேட் ஆகி இப்படி போயிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து க்ரியேட் ஆகி மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு பேரலாக தான் இந்த முன்னாடி வரைஞ்சிருந்த கோட்டுக்கு பேரலாக இங்கே ஒரு லைனு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக உள்ள ஒரு ட்ரெண்டு டிவியேட் ஆகி போயிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வரைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்க அந்த ப்ரைஸுக்கு நடுவில் ஒரு டயக்னலாக ஒரு சப்போர்ட் லைன் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது, ரைட்டுங்களா? அதுக்காக இந்த சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப இந்த லைன் பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை இதை உடச்சிட்டு ப்ரைஸ் கீழே வருதுன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குதுன்னு நினச்சி கொஞ்சம் டே ட்ரேட் பண்ணுறப்ப பாதுகாப்பாக இருக்கலாம். அதுக்கும் கீழே பாருங்கள் இந்த சேனலும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து அடுத்த ரெண்டாவது ட்ரெண்ட் சேனல் நம்ம பார்க்குறது. மூணாவது ட்ரெண்ட் சேனலும் நம்மளால் வரைய முடிஞ்சிருக்கு. மூணாவது ட்ரெண்ட் சேனல் கொஞ்சம் குழப்பமாக உங்களுக்கு தெரிகிற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், முதல் 2 ட்ரெண்ட் சேனல்லையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணாவது ட்ரெண்ட் சேனல் அப்படின்றது இந்த மேலே இருக்கிற இடத்த மட்டும் எப்படி வரைஞ்சிருக்கிறோம்னு சொல்கிறேன். இந்த ஹை இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரம் நடந்தது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ஒரு பேண்டுக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரெண்டு ப்ரொஜெக்ட் ஆகி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இது நுணுக்கமாக இன்றையோடைய ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேண்டுக்குள்ளே கண்டிப்பாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது அவசியமாக இருக்குது. இப்போ இது வந்து சப்போர்ட், இந்த மேலே இருக்கக்கூட சப்போர்ட்டாகவும் கீழே இருக்கிறது இன்னொரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த 3 ட்ரெண்ட் சேனலையும் ஒன்றா நீங்கள் சேர்த்து பார்க்குற சமயத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி சொல்கிறது இதுதான், இங்கே இந்த குழப்பத்தை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஸ்கேலை வந்து சுருக்கிட்டு அதுக்கப்புறமா விரித்து பார்க்கணும். ஏன் இந்த கோடெல்லாம் நம்ம நிறைய வரைஞ்சிருக்கிறோம், பர்டிகுலராக டே ட்ரேட் பண்ணுறப்ப இதெல்லாம் நுணுக்கமான இடங்கள். இப்படி கிராஸாக போடுறது மட்டும்தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடையாது. கிரிட்டிக்கலாக இந்த லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறது ஒரு சில இடங்கள் இதெல்லாம். அதனால் பார்த்து கவனமாக இதை யூஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நாளைக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸை தனியான வீடியோவாக அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.